ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தருடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது பாருங்களேன். இந்த கிருபை மனிதனுக்குரிய வார்த்தை அல்ல, இது பரலோக வார்த்தை. தகுதி இல்லாத மனிதனை தகுதிப்படுத்துகிற கர்த்தருடைய கிருபை. தேவனுடைய கிருபையினால் மட்டுமே எல்லா ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த கிருபை எப்படி கிடைக்கிறது? நீதிமொழிகள் 3:34 சொல்கிறது, யாக்கோபு 4:6 சொல்கிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒரு அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. அப்ப நம்மளோட தாழ்மை எவ்வளவாய் நம்ம ஆண்டவரை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுமே. 1 பேதுரு 5:5 சொல்கிறது. அப்ப தாழ்மையுள்ள அறிந்து கொள்வது எப்படி? யாக்கோபு 4:7 சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு அவனுடைய தீய பழக்க வழக்கங்களுக்கு தேவையற்ற காரியம் எதிர்த்து நிற்கிறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிகரெட் பிடிக்கிறான், தண்ணீர் அவங்க கூட சேர்ந்து போய் செய்யறது இல்லை இல்லையா? உறவுகள், கல்யாணம், காட்சி, சாவு, வாழ்வில் போய் தண்ணி அடிக்கிறது இல்லை. எதிர்த்து நிற்பது, வேண்டாம் அப்படின்னு விடுறது. பிலிப்பியர் 2:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவும் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரை தம்மைத்தாமே தாழ்த்தினார். எவ்வளவு தாழ்த்தினார் பாருங்க. அவர் தாழ்த்தின அவசியமே இல்லையே. உனக்காக எனக்காக தாழ்மை உள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் 22:4 நீதிமொழிகள் சொல்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்பட வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. எப்படி அது? 103:11 சங்கீதம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவர்களும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறதா. அந்த கிருபையினோட அளவு பார்த்தீங்களா? உங்க மேல இருக்கிற கிருபையினுடைய அளவு, என் மேல இருக்கிற கிருபை அவ்வளோ பெருசு. அப்ப கிருபை என்ன செய்கிறது? சோதனையிலும் வேதனையிலும் தங்கள் மனப்பூர்வமா தாழ்த்தவர்களுக்கு மட்டுமே தேவ கிருபை செய்கிறது, கிரியை செய்யும். பாருங்க, புலம்பல் 3:22 சொல்கிறது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க அது? ஏசாயா 55:13 சொல்லுகிறது, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாக நித்திய அடையாளமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப தாழ்த்தியதனால் கிருபை கிடைத்தது, கிருபையினால் எல்லாம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்ப கிருபை எழுந்து போக கூடாது. எபிரேயர் 12:15-17 வாசிக்கும் போது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகதனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாதலை காணாமற் போனான். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்ப நாம என்ன செய்யணும்? கிருபையில பலப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:1 சொல்கிறது, என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசு கிருபையில் பலப்படு. தினந்தோறும் அது பலப்படணும். பாருங்க, தினந்தோறும் கிருபை புதியதல்லவா? கிருபையில வளர வேண்டும். 2 பேதுரு 3:18 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற வளருங்கள். தினந்தோறும் வளரணும். நீங்க வயசு வளருது இல்ல, உங்களை கேட்டு நான் வளர்ந்தது, என்ன கேட்டு நான் வளர்ந்துச்சு. ஒரு நாள் கிருபையில வளர்ந்துருக்கிறோமா? அப்ப புதிய கிருபை வேண்டும், அப்ப பெருக வேண்டும். 3வது 2 பேதுரு 1:2 சொல்கிறது, தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. பெருகணும். பெருக 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 தாங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாய் காண முடியும். கிருபை பெருகுவதனால் கிடைக்கும் நன்மை என்ன? 2 கொரிந்தியர் 9:8, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மளை வளர வாழ செய்கிறார். தினந்தோறும் இந்த கிருபையை புதிதாக்கி அதில் வளருவோமாக, வாழ்வோமாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதமான தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி உங்களுடைய கிருபையினால் வாழ வைத்த தெய்வமே, இந்த அற்புதமான நாளில் இதை பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் அபிஷேகம் கடந்து வரட்டும் ராஜா. தடைகளை முறித்து போடுங்க. கிருபையினால் அவரை நிரப்புங்கப்பா. கண்ணீர் துடைக்கப்படட்டும், வேதனை மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.